வருமா ராமராஜ்யம்? இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே போகிறோம் என்று யாருக்கும் தெரியவில்லை. நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. வீடு, பணம், வசதி. ஆனால் மன அமைதி இருக்கிறதா? நல்லது என்ன, கெட்டது என்ன என்று கூட தெளிவாக தெரியாத இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்னொரு காலத்தில் உண்மை பேசினால் பயமில்லை, நேர்மையாக இருந்தால் இழப்பு இல்லை, நல்லவர்களுக்கு மதிப்பு இருந்தது அந்த காலம். அதாங்க ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்றால் என்ன? ராமர் வாழ்ந்த காலம். அது ஒரு அரசாட்சி மட்டும் இல்லை, அது ஒரு மனித மதிப்புகளின் உலகம். அங்கு பொய் இல்லை, வஞ்சகம் இல்லை, அநியாயம் இல்லை. மக்கள் ஒருவரை ஒருவர் நம்பினார்கள், அன்புடன் நடந்து கொண்டார்கள், தர்மத்துடன் வாழ்ந்தார்கள் அந்த சமூகத்தில். அது மட்டும் இல்லாமல் பயமில்லாத சமூகமும் கூட. ராமரின் ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? ராமர் ஒரு ராஜா மட்டும் இல்லை, அவர் ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தனது வாழ்க்கையால் கற்றுக் கொடுத்தவர். அவரின் ஆட்சி என்பது ஒரு சாதாரண அரசியல் ஆட்சி அல்ல, அது ஒரு தர்மத்தின் நடைமுறை. அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவரின் தனிப்பட்ட உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது அல்ல, அது எப்போதும் மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டது. அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக. இந்த ஒரு வரி ஒரு அரசனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும். நாம் வீட்டில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும், நமக்கு கிடைக்கும் எந்த பொறுப்பும் அதிகாரம் அல்ல, அது ஒரு சேவை வாய்ப்பு. ஒரு நாள் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கேள்வி கேட்டான். ஒரு மனிதன் எல்லோருக்கும் சமமாக இருக்க முடியுமா? இந்த கேள்வியோ சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அது ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. அந்த ஒரு சந்தேகம் அரசனின் காதில் விழுந்தது. ராமர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கோபப்படவில்லை, அந்த மனிதனை தண்டிக்கவும் இல்லை, மேலும் தன்னை நிரூபிக்க கூட முயற்சிக்கவில்லை. ஏனெனில் அவர் அறிந்தார், ஒரு மனிதனை அமைதிப்படுத்துவது முக்கியமில்லை, ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை காப்பதே முக்கியம் என்று. அதனால்தான் அவர் எடுத்த முடிவு ஒரு அரசனாக அல்ல, ஒரு தர்மத்தை காக்கும் மனிதனாக. அவர் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார், தனது மனதை உடைத்து கொண்டார், தனது சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்தார். இந்த ஒரு செயல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உண்மையான தலைவன் தன்னை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டான், அவன் தன் செயலால் நம்பிக்கையை உருவாக்குவான். இன்று நாம் யாராவது நம்மை சந்தேகித்தால் உடனே கோபப்படுகிறோம், யாராவது நம்மை குறை சொன்னால் உடனே பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் ராமர் அமைதியை தேர்வு செய்தார், தர்மத்தை தேர்வு செய்தார். அதனால்தான் அவர் ஒரு ராஜா மட்டும் இல்லை, ஒரு மரியாதையான புருஷோத்தமன் ஆகிறார். இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம்மை யாராவது தவறாக புரிந்து கொண்டாலும் நாம் நம்மை நிரூபிக்க ஓட வேண்டியதில்லை. நம்முடைய உண்மை நம்முடைய செயல்களில்தான் தெரியும். அதனால்தான் நாமே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாம் சரியாக இருக்கிறோமா, அல்ல நாம் தர்மத்தோடு இருக்கிறோமா என்பதுதான். இந்த ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய மனதை அமைதியாக்கும். அதுவே ராமர் காட்டிய பாதை. இன்றைய வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி, நம்மை நாமே பார்க்க வைக்கும், நம்முடைய உண்மையை காட்டும். ஆனால் நாம் அந்த கண்ணாடியை பார்க்க தயங்குகிறோம். இன்று நாம் வேகமாக வாழ்கிறோம், ஒரு நாள் கூட நின்று சிந்திக்காமல். காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டம் எதற்காக? அந்த இலக்குதான் என்ன என்று நமக்கே தெரியாமல் போய்விட்டது. நாம் பல நண்பர்களுடன் இருக்கிறோம், சோசியல் மீடியாவில் 1000 பேர். ஆனால் மனதில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் பேச ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கையாகும். பணம் சம்பாதிக்கிறோம், முன்னேறுகிறோம், வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம். ஆனால் மனதில் அமைதி குறைந்து வருகிறது. சின்ன விஷயத்திற்கே ஸ்ட்ரெஸ், சின்ன வார்த்தைக்கே ஹர்ட் ஆயிட்டோம். இதுதான் இன்றைய வாழ்க்கையின் நிலையாகும். நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனம் காலியாக இருக்கிறது. சிரிப்பு இருக்கிறது, ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. உறவுகள் இருக்கிறது, ஆனால் உண்மையான இணைப்பு இல்லை. அதனால்தான் ராமராஜ்யம் ஒரு கதை போல, ஒரு கனவு போல, ஒரு சாத்தியமில்லாத விஷயம் போல தோன்றுகிறது.
நாம் என்ன தவறு செய்கிறோம்? இப்போது நாம் நம்மை கேட்க வேண்டிய நேரம். நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று. நாம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சின்ன விஷயத்திற்கே உடனே ரியாக்ட் பண்ணுகிறோம். யோசிக்காமல் பேசுகிறோம். அந்த ஒரு நிமிஷ கோபம் பல உறவுகளை உடைக்கிறது. அடுத்ததாக, பிறரை குறை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்தான் காரணம், அவள்தான் காரணம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நம்மை ஒருபோதும் பார்ப்பதில்லை. அடுத்ததாக, சுயநலத்தை விட முடியவில்லை. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பயன் என்ற எண்ணம் நம்முடைய மனதை முழுவதுமாக பிடித்துவிட்டது. ஆனால் இந்த 3 விஷயங்களே நம்மை உள்ளிருந்து காலியாக்குகிறது. அதனால் மாற்றம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நாம் உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறோம், ஆனால் நம்மை மாற்ற முயற்சிக்கவில்லை. உண்மையில் மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது நம்முள் இருந்துதான் வர வேண்டும். நாம் ஒரு நிமிடம் நின்று யோசித்தால், ஒரு வார்த்தையை பேசும் முன் சிந்தித்தால், பிறரின் நிலையை உணர்ந்து பார்த்தால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கோபத்தை குறைத்தால் பொறுமை அதிகரிக்கும். குறை சொல்லாமல் இருந்தால் உறவுகள் வலுவாகும். சுயநலத்தை குறைத்தால் மனம் லேசாகும். இந்த மாற்றம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் வாழ்க்கையை மாற்றும் உண்மையான ஆரம்பமாகும். நாம் மாறினால் நம்முடைய குடும்பம் மாறும், நம்முடைய சூழல் மாறும். அதற்கு பிறகுதான் இந்த உலகமும் மாறும். சீதையானவள் பொறுமையின் சக்தியாவாள். சீதை அவள் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு மனிதரின் சக்தி எவ்வளவு ஆழமாக இருக்க முடியும் என்பதை காட்டும் உயிரோடு இருக்கும் உதாரணமாகும். வாழ்க்கையில் அவள் சந்தித்த கஷ்டங்கள் சாதாரணமல்ல. அவள் இருந்த சூழ்நிலைகள் எளிதானவையும் அல்ல. ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலும் அவள் ஒருபோதும் தன் மனதை உடைக்கவில்லை. அவள் அழுதிருக்கலாம், அவள் வலியை உணர்ந்திருக்கலாம், ஆனால் அவள் தன் உண்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. அவளின் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய மன வலிமை. இன்று நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே உடைந்து போகும்போது சீதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது, கஷ்டம் வந்தாலும் மனதை கைவிடாதே என்பதுதான். உண்மையான பலம் என்பது குரல் உயர்த்துவதில் இல்லை, மனதை நிலையாக வைத்திருப்பதில்தான் இருக்கிறது என்று. ஹனுமான் நம்பிக்கையின் சக்தியாவார். ஹனுமான் அவர் ஒரு வானரன் மட்டும் இல்லை, ஒரு மனிதன் தனது நம்பிக்கையால் எவ்வளவு உயரம் செல்ல முடியும் என்பதை நிரூபித்த சக்தியாவார். அவரின் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், அவரின் பலமல்ல, அவரின் நம்பிக்கைதான். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, என் கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்ற விசுவாசம். இந்த 2 எண்ணங்கள் அவரை சாதாரண மனிதனாக இருந்து அசாதாரண சக்தியாக மாற்றியது. அவர் எதையும் தனியாக செய்யவில்லை. அவர் எப்போதும் தன்னை விட பெரிய ஒரு சக்தியை நம்பினார். அதனால்தான் அவர் அசாத்தியமான விஷயங்களையும் சாதித்து காட்டினார். இன்று நாமும் வாழ்க்கையில் சந்திக்கும் பயம், சந்தேகம், தடைகள் இவையெல்லாம் நம்மை நிறுத்தும் போது ஹனுமான் நமக்கு நினைவூட்டுவது, நம்பிக்கை இருந்தால் வழி கண்டிப்பாக இருக்கும் என்பதுதான். வாழ்க்கையில் நாம் அனைவரும் தேடுவது ஒன்றுதான், அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் பணத்தில் தேடுகிறோம், வசதிகளில் தேடுகிறோம், உயர்ந்த வாழ்க்கையில் தேடுகிறோம். ஆனால் உண்மையில் பணம் வாழ்க்கையை சுலபமாக்கலாம், அது நமக்கு சுகத்தை தரலாம், ஆனால் மன அமைதியை வாங்கி கொடுக்க முடியாது. ஏனெனில் அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது நம் உள்ளத்தில் உருவாக வேண்டிய ஒன்று. நாம் எவ்வளவு சாதித்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் மனம் அமைதியாக இல்லையெனில் அந்த எல்லா சாதனைகளும் வெறுமையாகத்தான் தோன்றும். உண்மையான செல்வம் என்பது பணம் அல்ல, மனதில் இருக்கும் அமைதி, திருப்தி, நிம்மதி, அதுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வமாகும். அந்த அமைதியை அடைய நாம் வெளி உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, நம்முள் இருக்கும் எண்ணங்களை மாற்றினாலே போதும். ராமாயணம் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகும். ராமாயணம் என்பது ஒரு சாதாரண கதை அல்ல, அது ஒரு காலத்தால் அழியாத வாழ்க்கை வழிகாட்டி. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி உறவுகளை காக்க வேண்டும் என்பதை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் சொல்லும் ஒரு நெறி. அதில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. தாய் தந்தை மீது மரியாதை, வாழ்க்கை துணையின் மீது உண்மையான அன்பு, நண்பர்களின் மீது நம்பிக்கை, எதிரிகளிடமும் தர்மத்தை காக்கும் மனம்.
இவையெல்லாம் ராமாயணத்தின் அடிப்படை மதிப்புகள். இந்த மதிப்புகளை நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம் வாழ்க்கை தானாகவே ஒரு நல்ல பாதைக்கு செல்லும். அதனால்தான் ராமாயணம் ஒரு கதையல்ல, அது வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு ஒளி. ராமராஜ்யம் எப்படி வரும்? ராமராஜ்யம் என்பது எங்காவது இருந்து வந்து சேரும் ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு நாள் திடீரென்று உருவாகும் அதிசயமும் அல்ல. அது மெதுவாக நம்மிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு மாற்றமாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய ஆரம்பிக்கும் அந்த நிமிடத்தில், உண்மையாக வாழ தீர்மானிக்கும் அந்த நேரத்தில், பிறரை மதிக்கவும் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கும் அந்த உணர்வில்தான் ராமராஜ்யம் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகம் மாறும், ஒரு சமூகம் மாறினால் உலகமே மாறும். அதனால் ராமராஜ்யம் என்பது வெளி உலக மாற்றமல்ல, அது நம் உள்ளத்தில் தொடங்கும் ஒரு புரட்சியாகும். மனதில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இன்று நாம் வாழும் உலகத்தில் பொய், வஞ்சகம், சுயநலம் இவை மெதுவாக அதிகரித்து வருகிறது. இதனால் பலரின் மனதில் ஒரு கேள்வி எழலாம், மீண்டும் வருமா ராமராஜ்யம் என்று. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கு முன் நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் சமூகம் நம்முடைய தேர்வுகளால் தான் உருவாகிறது. நாம் யாரை ஆதரிக்கிறோம், யாரை முன்னிலைப்படுத்துகிறோம், யாரை நம்புகிறோம் என்பதெல்லாம் நம் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிறது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும், அது சிறியது அல்லது பெரியது என்றாலும், நாம் எப்போதும் நியாயத்தை பார்க்க வேண்டும், நேர்மையை மதிக்க வேண்டும், மனித நேயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், உண்மையான மதிப்புகள் கொண்டவர்களை தேர்வு செய்ய வேண்டும். இது அரசியல் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு மனிதனின் பொறுப்பு. ஒரு சமூகம் நல்ல பாதையில் செல்ல வேண்டுமெனில் அந்த சமூகம் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும். ராமநாமத்தின் சக்தி. ராமா என்ற ஒரு நாமம், அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி. அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு அதிசயம். நாம் அதை உணர்ந்து முழு மனதுடன் சொல்ல ஆரம்பித்தால் அந்த ஒளி நம் உள்ளத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ராமா என்று சொல்லி பாருங்கள். அந்த ஒரு நாமம் உங்கள் மனதில் இருக்கும் பதட்டத்தை குறைக்கும், கவலைகளை லேசாக்கும், உள்ளத்தில் ஒரு அமைதியை உருவாக்கும். இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, இது அனுபவிக்கக்கூடிய உண்மையாகும். சில நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்வீர்கள். ராமராஜ்யம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு மனநிலை, அது ஒரு வாழ்க்கை முறை. அது நாம் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி மற்றவர்களை நடத்துகிறோம் என்பதிலேயே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முள் ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பித்தால் அந்த மாற்றம் மெதுவாக உலகத்தையும் மாற்றும். அதனால்தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ராமராஜ்யம் வருமா என்பது அல்ல, நாம் ராமர் போல வாழ ஆரம்பிப்போமா என்பதுதான். ஏனெனில் ராமராஜ்யம் காத்திருக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது நாம் உருவாக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்க்கையில். ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு நாமம் மனதை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டது. தினமும் ராமநாமம் சொல்லுங்கள், காலை மாலையில் ஜெபம் செய்யுங்கள். 108 முறை ராமநாமம் ஜபித்தால் மன அமைதி கிடைக்கும். 12 நாட்கள் தொடர்ந்து செய்தால் நீங்களே மாற்றத்தை உணர்வீர்கள். ராமராஜ்யம் வெளியில் இருந்து வராது, அது நம் உள்ளத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறினால் இந்த உலகமே ராமராஜ்யமாக மாறும். அதனால் நாம் நமக்குள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ராமராஜ்யம் வருமா என்பதல்ல, நாம் ராமர் போல் வாழ ஆரம்பிப்போமா என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் இது போன்ற வீடியோக்களுக்கு உங்கள் சில்லோட் ராசா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.